கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புகிறோமோ, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்புகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு இருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இல்லை? ஏனென்றால் மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனாலே அநேக நன்மைகளை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த சுய சித்தத்தினாலே மாம்ச புய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று சொல்லி எண்ணி நம் கர்த்தரை விட்டு விலகுறதுனாலே அநேக நன்மைகளை இழந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், நல்ல வேலையை கொடுக்கிறது கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுக்கிறது அவர். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். அவரையே நம்பும் போது, அவரையே விசுவாசிக்கும் போது நம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையாக இருக்கும், வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வருகிறதை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு மனுஷருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம் என்றால் அதை விட்டு விலகியே கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம். மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பாதபடிக்கு கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை நம்புவோம். தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்புவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள கட்டப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நன்மை வெளிப்படட்டும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இல்லையின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒருபோதும் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை செழித்து ஓங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.